சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஆவணி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க. அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகமே, வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் சனி உங்க ஜாதகத்துக்கு என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே போல பாருங்க, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார். 31ஆம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார். 29ஆம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார். புதன் மட்டும் 14ஆம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார். அடுத்தது பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 28ஆம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார். அதனால இந்த மாதம் இடையிலேயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க. இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் எதுனா புதன் மட்டும்தான். அப்ப புதன் கேதுவோட சேரப்போகுது. அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது. ஆஸ் யூஷுவலா பாத்தீங்கன்னா, இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி. படிப்பு தடை இருந்திருக்கும், சிறு வயதுல படிப்பு தடை, கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, இதெல்லாமே இருந்திருக்கும். ஒரு படிப்புக்கு உண்டான வேலை இல்லை அப்படிங்கிறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்தா நடக்கும். ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ், படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது, மேன்மை வருவது. ஒருத்தர்கிட்ட படித்ததற்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது. பட் புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது, செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த திறமை, படிக்காத மேதை எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த புதன் கேதுக்கு தான் சேர்க்கை உண்டு. சாமி ஆடுறது, குறி சொல்றது, இன்ட்யூஷன் பவர், ஒருத்தரை பார்த்தனும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது, இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை. அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம், தந்தை வழி பித்திருதோஷங்கள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், குலதெய்வம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திடுவாங்க. அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது சேர்க்கை தான். தனக்கு அது பயன்படாது, ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதோடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல பாருங்க, உங்களுக்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல 27 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும், பணவரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது இந்த மாசம் மட்டும் 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி, 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி, 19ஆம் தேதி குரு பகவானுடைய ஜெயந்தி. அப்போ 1ஆம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் மாதிரி கணக்கு. அப்ப சனி பகவான், நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம், ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும். அதே போல 9ஆம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதால நவகிரகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்பொழுது செவ்வாய் தோஷம், திருமணம் ஆகாம இருக்கு, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு, இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அடுத்தது குரு பகவான், அவர் 19ஆம் தேதி. அப்போ குருவினுடைய தாக்கம், குரு யாருக்காவது 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு, குழந்தை இல்லாம இருக்கு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும், யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு. இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசியின் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல போய் இருக்காரு. 29ஆம் தேதி இந்த மாதம் எண்டு வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். அப்ப சுக்கிரன் 3இல் இருந்தால் 3ஆம் இடங்கிறது கைப்பகுதியில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க.
கைப்பகுதியில பணம் காசு புழங்கும். ஏதாவது ஒரு வழியில நீங்க இந்த மாதம் யாருக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணினீங்கனாலும் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அது உங்க குழந்தைகளாக கூட இருக்கலாம். சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கடுமையான ஒரு போராட்டத்துக்கு அப்புறமாக இருந்தாலும் கூட வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ரிஷபம் நல்லா தான் இருக்கு. பட் ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள், தடை, தாமதங்கள், மன விரக்தி இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப சனி வக்கரமாக வேற இருக்கு. சனி வக்கரமான ஜாதகக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, தந்தை சொத்துக்கள் கைவந்து சேருவது, லாபங்கள் அதிகமாகுவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இல்லைன்னா அப்பா சொத்துக்கள் பத்தி பேசுறது, பூர்வீக சொத்துக்கள் பத்தி பேசுறது, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும். தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். என்ன இருக்கு அதை கொண்டு போறது சிறப்பான விஷயமாக இருக்கும். லாபத்தைய கொஞ்சம் மீடியமா எதிர்பாருங்க. சனி வக்கரமாக இல்லைன்னா, வக்கரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரணும். அப்போ சுக்கிரனும் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில இந்த மாதம் உங்களுக்கு பணம் எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 2 கூடியவர் 3ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, காசு பணம் கையில புழங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் இடம் தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தன வரவு, பொருளாதாரம், குடும்பஸ்தானம், குடும்பத்துல இருந்து வரக்கூடிய பணம் இதெல்லாம் 2ஆம் இடம் தான். அப்ப அதெல்லாம் கண்டிப்பாக 3ங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது. முயற்சி பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும், அவ்வளவுதான். தடை அப்படிங்கிறது கிடையாது. முயற்சி பண்ணி வரணும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அப்ப அவரே 5ஆம் அதிபதியும் ஆகி 3ல இருக்கும் பொழுது குழந்தைகள்னால ஒரு சந்தோஷங்கள் வர்றது, குழந்தைகள் ஜாதகம் மூலமாக நமக்கு லாபங்கள் ஏற்படுறது, 5-3 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே நிச்சயமாக பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குழந்தைகள்னால ஒரு கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது நீங்க இப்ப குழந்தைக்கு ஒரு டான்ஸ் கத்து கொடுக்குறீங்க, ஒரு டிராயிங் போட்டிக்கு அனுப்பணும், அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போய் விடணும், இப்படிங்கறதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலரா இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்க குழந்தைகளுக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விதை போட்டீங்கன்னா அது பெரிய விருட்சமாக நிற்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவர் இயற்கையாகவே 4ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். கேதுவோட இருக்கிறதுனால ஒரு தடைக்கு அப்புறம் நடக்கும், ஒரு பயத்துக்கு அப்புறம் நடக்கும், பல முறை யோசித்த பின்பு கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு. ஏன்னா சூரியன் கேதுங்கிறது பித்திருதோஷத்தை நம்ம சொல்றதுனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க பிதர்களுக்கு போய் வழிபாடுகள் செய்து வரும்பொழுது இந்த தடை ராமத்தை உடைச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. வீடு மனை சொத்து சொகங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு இடம் சம்பந்தப்பட்டதாவது, ஒரு வீடு சம்பந்தப்பட்டதாவது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையாவது உங்க காதுல விழுகும் அப்படிங்கறத அமைப்பு. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7-12ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல நிற்கிறார். 7 5ஆம் வீட்டுல இருந்ததுன்னா வீட்டுல மழலை செல்வம் வரும், குழந்தை பிறக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதியதாக ஏதாவது குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய வரன்கள், எதிர்பார்த்த வரன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க எப்படி வரன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். என்ன மாதிரி அதே போல இந்த மாதம் வரக்கூடிய வரன்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான வரனா இருக்கும். ஏன்னா 5ங்கிறது அதிர்ஷ்டம். இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி, ஒரு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகி 5ல நிற்கும் பொழுது ஒரு விரைய செலவுகளும் கொஞ்சம் உண்டு. குழந்தைகளுக்காகவோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காகவோ சின்ன ஒரு விரைய செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் பயணங்கள், அலைச்சல்கள் இதுவும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் உண்டு. அடுத்தது உங்களுக்கு குருவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுலதான் இருக்கார். 2ல இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பக்கம் பணம் ரோல் ஆகும், தேவைக்காவது கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒரு நல்ல நேரம் நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு மூவ் அப் ஆகுது. நேரம் சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் ரிஷபத்துக்கு அடிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. சனி வக்கரமாக இருக்குதுன்னா ஒரு மூவிங் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு உங்க ஜாதக ரீதியாக. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க யோகத்தை 90% அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிச்சயமாக இருக்குது ரிஷப ராசிக்கு. அதே போல உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுதிகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.